ஹாய், வெல்கம் டு சுபம் லைஃப் ஸ்டைல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குற எல்லோருக்குமே தேங்க்ஸுங்க. இந்த வீடியோ மூலிமா சொல்லிக்கிறேன். கோபுரத்தை பார்த்தவொடனே தெரிஞ்சிருக்கும், இது ராமேஸ்வரம் விலாக் தாங்க. காசி போயிட்டு வந்தோம் இல்லைங்களா, காசி போனால் ராமேஸ்வரம் போகணுன்ற சாங்கியம் இருக்கிறதுனால நாங்கள் இப்போ ராமேஸ்வரம் வந்திருக்கோங்க. வாங்க என் கூட ராமேஸ்வரத்தை சுற்றி பார்க்கலாம். இந்த ட்ரிப்பில் ஒரு சுவாரஸ்யம் என்னென்னா, என் கூட வர்ணியும் ஸ்ரீயும் வந்திருக்காங்கங்க. நாங்கள் காரில் முன்னாடியே வந்துட்டோங்க. வர்ணி, ஸ்ரீ, அண்ணா அண்ணி வந்து பின்னாடி ட்ராவல்ஸில் வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்காண்டி தாங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இது தாங்க அக்னி தீர்த்தம். நாங்கள் வந்துட்டோம், ஆனால் நாங்கள் குளிக்க போகல. சரி, அவங்களுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்குறோங்க. இதாங்க அக்னி தீர்த்தத்தோட ஆர்ச்சு. ராமேஸ்வரத்துலேயே ரொம்ப முக்கியமான விஷயங்க. இங்கே வந்தவுடனே நம்ம அக்னி தீர்த்தத்தில் நீராடிட்டு அதுக்கப்புறம் 22 கோடி தீர்த்தத்தில் நீராடிட்டு அதுக்கப்புறம் தாங்க ராமநாத சுவாமியை போய் நாங்கள் பார்க்கணும். சரி, பிள்ளைங்க வர லேட் ஆகிறதுனால அங்கே ஒரு அரச மரம் இருந்ததுங்க. இங்கே போய் நம்ம அரச மரத்தை சுற்றிட்டு வந்தால் குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்குங்களாமா, அப்படி ஒரு சாங்கியம். ஆனாலும் சரி, நாங்கள் போய் சுற்றிட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 11 டைம் சுற்றிட்டு வந்தோங்க. நாகரும் பிள்ளையாரும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்கங்க. குழந்தை இல்லாதவங்க இங்கே சுற்றி வர்றது நல்ல விஷயங்க. தேவைன்றவங்க இதை பயன்படுத்திக்கோங்க, இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. வர்ணி, ஸ்ரீ, அண்ணாணி எல்லாம் வந்துட்டாங்கங்க. இதுக்கப்புறம் நாங்கள் அக்னி தீர்த்தத்தில் போய் நீராட போகிறோங்க. 6:30 மணிக்கு வர வேண்டியவங்க 2 மணி நேரம் பஸ்ஸு லேட்டுங்க. 9:30க்கு தான் வந்தாங்க. அது வரைக்கும் நாங்கள் அங்கே சும்மாவே உட்காந்துட்டு இருந்தோங்க. இப்போ தாங்க கடலில் குளிக்கலான்னு சொல்லிட்டு போனோம். ஒவ்வொருத்தராக குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க. வந்து ஃபஸ்ட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு வர்ணி, ஸ்ரீ ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் அண்ணா அண்ணி, அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து குளிக்க ஆரம்பிச்சிட்டோங்க. எல்லோரும் கடலில் குளித்து முடிச்சுட்டு கிளம்பிட்டோங்க. டிஃபன் சாப்பிடல, ஏன்னா டைம் அதிகமாகிட்டதுனால அங்கேயே டீ கடையில் போயிட்டு எல்லாம் சமோசா, போண்டா, வடை அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு கோடி தீர்த்தத்தில் நீராட கிளம்பிட்டோங்க. 22 கிணறுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பக்கெட்டு தண்ணி எடுத்து ஊற்றுறாங்கங்க. ஒரு ஆளுக்கு 250 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. அது இல்லாமல் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து 25 ரூபாங்க கொடுத்து வாங்கிட்டோங்க. ஆனால் ரொம்ப நிறைவாக இருந்தது. அந்த ஒவ்வொரு தண்ணியும் எடுத்து ஊற்றும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க. இதுக்கெல்லாம் நம்ம என்ன புண்ணியம் பண்ணமோ அப்படின்னு சொல்லிட்டு மன மகிழ்ச்சியாக இருந்ததுங்க. இவர் தாங்க கைடு. இவர் வந்து ஒவ்வொரு கிணத்தோட பேரையும் சொல்லிட்டு இருந்தார். நான் முடிஞ்ச வரைக்கும் வேகமாக சொல்லிடுறேங்க. மகாலட்சுமி, சாவித்ரி, காயத்ரி, சரஸ்வதி, சேது மாதவா, கந்த மாதவா, கவசா, கவியா, நல, நீல, சங்கு, சக்கர, பிரம்மஹத்தி, விமோசன தீர்த்தம், சூரிய, சந்திர, கங்கா, யமுனா, கயா, சிவதீர்த்தம், சத்தியமித்ர தீர்த்தம், சர்வ தீர்த்தம், கோடி தீர்த்தம். வேறு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஹோட்டல் ரூமே வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோ லிஸ்ட்டுங்க. இதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலுங்க, கேஎன்பி நெஸ்ட்டு. ரூம் வந்து ஒரு நாளைக்கு வந்து 2500 ரூபாங்க. ரூம் வந்துட்டு நாங்கள் எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு தனுஷ்கோடி கிளம்பிட்டோங்க. கோவிலுக்கு வந்து ஈவினிங் போகிறதா தான் பிளான் பண்ணியிருக்கோம். அப்போ தான் கூட்டம் கம்மியாக இருக்கும்னு சொன்னாங்க. அதனால் தனுஷ்கோடி தாங்க வந்திருக்கோம். 2 பக்கமும் கடலுங்க. ஒரு சைடு அமைதியான கடல், இன்னொரு பக்கம் அலை மோதுகிற கடலுங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு கடல் பார்த்திங்கன்னா பெண் கடலாமா, அது அமைதியாக இருக்குன்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் ஆண் கடலுங்களாமா. பயங்கரமான அலையாக இருந்ததுங்க. பக்கத்துலேயே நிற்க முடியாது, அந்தளவுக்கு அலை. காற்று ஆலையே தூக்கிட்டு போகிற அளவுக்கு காற்றுங்க. அப்புறம் அங்கே மாங்காய், பழம் எல்லாமே விற்றுட்டு இருந்தாங்கங்க. எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம். இந்தியாவோட எல்லை முடிவில் இருக்குங்க பாருங்கள். இதுதான் ஆண்கடல். அலை பார்க்குறீங்கள எவ்வளோ வேகமாக இருக்குன்னு. இங்கேருந்து ராமர் வந்து இலங்கைக்கு பாலம் கட்டி போயிருக்காருங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நலன், நீலன் உதவியோட கடலை கடந்து போய் சீதையை மீட்டு வந்தாருங்கும்போது உண்மையிலே ராமரை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குங்க. வீக்கெண்ட் அதுவுமா வந்துட்டோங்க. சாட்டர்டேங்கிறதுனால ரொம்ப கூட்டமாக இருந்ததுங்க. காரை எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே ரொம்ப டிராஃபிக் ஆகிடுச்சு. அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வந்த இடம் வந்து கோதண்ட ராமர் கோவிலுங்க. அதாவது ராவணனோட தம்பிக்கு இங்கே தான் ராமர் வந்து பட்டாபிஷேகம் நடத்தி கொடுத்தாராமா. இங்கேயும் ரொம்ப கூட்டங்க. நாங்கள் க்யூவில் நின்று தான் போனோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணி தாங்க அங்கே பார்த்தோம். அதை முடிச்சுட்டு ராமேஸ்வரத்தில் இருக்கிற பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கடலில் மிதக்கிற கல்லை பார்த்தோங்க. அதாவது நலன், நீலன் கைப்பட்ட கல்லுங்க. மொபைல் அலோடு இல்லாததுனால என்னால் அங்கே ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் லக்ஷ்மண தீர்த்தம் வந்துட்டோங்க. இதுதாங்க லக்ஷ்மணர் கோவில், ப்ளஸ் இங்கே தீர்த்தமும் இருக்குது. கோவில் உள்ள கருவறையில் சிவனை தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க, லிங்கத்தை. அவரை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்து தீர்த்தம் வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்காங்க. எடுத்து தெளிச்சுக்கிட்டோம். இங்கே பாருங்களேன், வழக்கம் போல் நமக்கு இங்கே ஒரு சிலை கிடச்சிருச்சுங்க. ரொம்ப அழகாக இருந்தார், சப்பியாக. இவர் கூட கொஞ்ச நேரம் வீடியோஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் டைரெக்டாக போன இடம் ராமநாத சுவாமி கோயில் தாங்க போனோம். அங்கே நான் மொபைல் யூஸ் பண்ணல, ஏன்னா
ஏன்னா கோயில் உள்ள போய் பீஸ்ஃபுல்லாக சிவனை பார்த்து கும்பிடணுன்ற மைண்டில் போயிட்டேங்க. மொபைல் யூஸ் பண்ணலங்க. அதனால் அங்கே எந்த கிளிப்பும் உங்களுக்கு நான் எடுக்கலை. காசியிலேருந்து கங்கா தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்திருந்தேங்க அபிஷேகத்துக்கு. அதை கொண்டு போய் கொடுத்தோம், அபிஷேகம் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் இது டே 2ங்க கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பி வந்த இடம் ராமர் பாதங்க. ராமேஸ்வரத்தில் இதுதான் உயரமான இடமாமா. இங்கேருந்து தான் ராமர் வந்து இலங்கையை பார்த்தாராமா. அதுவும் இல்லாமல் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே தான் ஓய்வும் எடுத்திருக்காரு. போருக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே தான் அவருக்கு பாத பூஜையும் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கேருந்து நாங்கள் ஃபுல்லாகவே ராமேஸ்வரத்தை சுற்றி பார்க்கலாம். நம்ம இங்கேருந்து ராமேஸ்வரத்தோட கோயில் கோபுரம் கூட பார்க்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த வியூவை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோங்க. ஆந்திவே இந்த டவரை பார்த்தாங்க. இது என்னன்னு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் வந்த இடம் வில்லுண்டி தீர்த்தங்க. இங்கே ஒரு அழகான சிவன் கோயில் இருந்ததுங்க. அது மட்டும் இல்லைங்க, ஹனுமனுக்கு ஒரு சின்னதாக கோயில் மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க. இந்த இடத்தோட சிறப்பு என்னென்னா, சீதைக்கு வந்து ரொம்ப தண்ணி தாகம் எடுத்ததுங்களாமா. அப்போ ராமர்கிட்ட குடிக்க தண்ணி கேட்கவும் அவரோட வில்லை ஊன்றி தண்ணி கொடுத்தாருங்களாமா. பாருங்களேன், இவ்வளோ பெரிய கடல், அதுக்கு நடுவில் குடிக்கிற தண்ணிங்க. என்ன அதிசயம், ராமரோட அற்புதம். கடல் ரொம்ப அமைதியாக இருந்ததுங்க. அப்பயும் வர்ணிஸ்ரீலாம் கேட்டாங்க இங்கே குளிக்கலாமா அப்படின்ட்டு. வேண்டான்னு சொல்லி கூப்பிட்டு கிளம்பிட்டோங்க. இத்தோடு இங்கே ராமேஸ்வரம் முடியுதுங்க. இதுக்கு இடையில தான் நாங்கள் உத்தரகோச மங்கை போயிருந்தோங்க. அந்த வீடியோவை நீங்கள் அடுத்த விளாகில் பார்ப்பீங்க. ஓகே பாய். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.